நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக எளிதாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிந்தவுடன் நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் சிறிதாக வெட்டி வைக்கப்பட்டுள்ள தக்காளி பழங்களை சேர்க்கவும். இந்த சமையல் மிக எளிதாக மிகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய சமையல். இப்பொழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு வதக்கவும். உங்களுக்கு தேவை என்றால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். நான் இதில் சேர்க்கவில்லை. சிலர் பிரியாணி போல எல்லாம் சேர்த்து குக்கரில் சமைப்பார்கள். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் வடித்த சாதத்தில்தான் இதை பண்ண போகிறேன். நன்கு வெந்தவுடன் சிறிதளவு கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி பச்சை மசாலா நன்கு வெந்தவுடன் இப்பொழுது சாதத்தை சேர்த்து கொள்ளலாம். வடித்து வைத்த சாதம். நான் குக்கரில் சமைப்பதில்லை. இப்பொழுது நன்கு கிளறி விடுவோம். மசாலாக்கள் எல்லாம் அந்த சாதத்தில் நன்றாக சேரும் வரை கலந்து விடவும். இப்பொழுது மல்லி இலை சேர்த்து பரிமாறவும். நன்றி நண்பர்களே.